Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா மட்டன் மிளகு வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கறதாங்க வந்து பார்க்க போறோம். இந்த மட்டன் மிளகு வறுவல் நீங்க நிறைய ஸ்டைல்ல ட்ரை பண்ணி பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு வந்து பிடிக்கும். இந்த மிளகு வறுவலை நீங்க வெறுமனே வந்து சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்குங்க. அப்படி இல்ல அப்படினா ஒரு ரச சாதத்தோட வச்சு சாப்பிடுறதுக்கு கூட இது பெர்ஃபெக்ட்டா வந்துட்டு இருக்கும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ அந்த மிளகு வறுவல் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத நம்ம வீடியோ உள்ளார போய் பார்த்துருவோம். இது செய்கிறதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா 300 கிராம் வந்துட்டு நான் மட்டன் எடுத்திருக்கேங்க. அந்த மட்டனை வந்துட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்துட்டு வெறும் பீஸாக இல்லாமல் கொஞ்சம் எலும்பும் பீஸும் இந்த மாதிரி உள்ளதை எடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் இந்த மிளகு வறுவல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி வேணாங்க, ஏன்னா நம்ம இன்றைக்கி வறுவல் தான் செய்ய போகிறோம். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. இதோடு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அந்த மாதிரி வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம வந்து குக்கரில் வந்துட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறோம். ஆஃப் பாயில் வந்துட்டு வெந்தால் போதும், ஃபுல்லாக வந்து வேக வைக்க வேணாம். ஏன்னா நம்ம வந்து தாளிச்சு விட்டோன்னே மறுபடியும் வந்து வேக வைக்க போகிறோம். அதனால் வந்துட்டு ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மிளகு வறுவல் செய்கிறதுக்காக இப்போ மசாலாவை நம்ம வந்து அரைக்கிறதுக்கு திங்ஸ் எடுத்துக்கலாங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்துட்டு இதோட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சொல்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா 300 கிராம் உள்ள மட்டனுக்கான அளவு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்துட்டு இதோட வந்துட்டு சேர்த்துக்கோங்க. கசகசா வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் எடுக்கிற ஸ்பூன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். இதோடு வந்துட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 மூடி, ரொம்பவும் வந்து தேங்காய் வேணாங்க, இந்த அளவுக்கு தேங்காய் இருந்தால் போதும். இப்போ இதை வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்துட்டு சேர்த்துடலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இது பல்ஸில் வந்துட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோங்க. இந்த மிளகு வறுவல் செய்கிறதுக்கு இது தாங்க மசாலா. எக்ஸஸாக நம்ம வந்து மசாலா எதுவும் வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதை தண்ணி ஊற்றி நல்லா பாருங்கள், இந்த மாதிரி அளவுக்கு பேஸ்ட்டாக வந்து அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம தேங்காய் எடுக்கிற தேங்காய் வந்து முத்தின தேங்காய் அது இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. நம்ம பாருங்கள் மட்டன் வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. 2 விசில் தான் விட்ருக்கோம். ஆஃப் பாயில் மட்டும்தான் வந்துட்டு வெந்திருக்கு. ரொம்ப நேரம் வந்துட்டு வேக வச்சிடக்கூடாது நம்ம எடுக்கிற இந்த மட்டனை. இங்கே பாருங்கள், இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், ஆஃப் பாயில் தான் வந்திருக்கு இந்த மட்டன். இது இப்படியே இருக்கட்டும். இப்போது இதை வந்து நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம மட்டன் வெந்துட்டு மசாலா அரைச்சிட்டோம்னாவே இந்த மட்டன் கிரேவி வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் சூடானதுக்கப்புறம் அதில் வந்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. 3 பட்டை சேர்த்துக்கோங்க, 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பொரிய ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 6 பல் பூண்டு எடுத்து அதை 2 இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதை வந்துட்டு இதோட சேர்த்துடலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்ப்போங்க. ஆனால் வந்துட்டு இந்த பூண்டு இதில் சேர்த்திங்கன்னா இந்த வறுவல் வந்துட்டு ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். இதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை வந்துட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து பொரியட்டும். நான் வெங்காயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்து அது பொடியை அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அந்த வெங்காயத்தை வந்துட்டு இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா கூட வந்து நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த கிரேவி கொஞ்சம் இன்னும் கூடுதலாக வேணும்னா இன்னும் 1.5 வெங்காயம் கூட இதில் சேர்க்கலாங்க. ஆனால் நான் இன்றைக்கி வந்துட்டு 1 வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா வந்துட்டு வதங்கணும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கண்ணாடி பதத்துக்கும் அடுத்த பதம் இருக்கணும். அது வரைக்கும் நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுருங்க. கரெக்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 நிமிஷம் டைம் எடுக்கும் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துட்டு வெங்காயம் வதங்கி இருக்கணும். இதோட வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு இதோட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோன்னே இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோன்னே வந்துட்டு அடியில் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இதில் நம்ம தக்காளி ஒன்று சேர்க்க போகிறோங்க. தக்காளி வந்துட்டு மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்து ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் சேருங்க. ரொம்ப வந்து தக்காளி பழம் இதோட வந்துட்டு சேர்க்கக்கூடாது. ஒரு தக்காளி பழம் மட்டும் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இதோட வந்துட்டு சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வந்துட்டு வதங்கணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மசாலா எல்லாமே இதோட வந்துட்டு சேர்க்கணும். இப்போ வெங்காயம் இந்த தக்காளி வதங்கிறதுக்காண்டி இதோட வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மிக்சியில் அரைச்ச அந்த மிளகு பேஸ்ட்டு அதை வந்துட்டு இதோட வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. நம்ம இது எவ்வளோ தூரம் வந்து வதக்குறோமோ அந்த அளவுக்கு தான் இந்த மட்டன் வறுவல் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வதக்கிட்டு நம்ம மசாலா சேர்க்குறது தான் இதில் வந்துட்டு டைம் எடுக்குமே ஒழிஞ்சு வேக வச்சு மற்ற மட்டன் கிரேவி செய்கிறதுக்கெலாம் டைம் எடுக்காது. வதக்கிறது தான் வந்து டைம் எடுக்கும். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லாவே வந்துட்டு வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி எடுத்துருக்க மசாலா இதோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ இருக்க கலருக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் 1 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கும். நல்லா வந்துட்டு
ப்ரௌன் கலரில் இருக்கும் நம்ம இந்த சேர்த்துருக்க இந்த மசாலா. இங்கே பாருங்கள் எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு லைட்டாக வர சமயத்தில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த கிண்ணத்துலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்து கழுவிட்டு அதோடு வந்துட்டு சேர்த்துருங்க. கொஞ்சமாக சேருங்க, தண்ணி ரொம்ப வேணாம். இந்த மாதிரி வந்து இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போடுறதுக்காண்டி தான் அந்த தண்ணி சேர்த்துருக்கோம். இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா பாருங்கள் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அடியில் பிடிக்காமல் இருக்குது. இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு அது வதங்கி வரணும். அந்த நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து மேலே இருக்க சமயத்தில் தான் நம்ம இப்போ வேக வச்சுருக்க தண்ணி இதோடு வந்துட்டு சேர்க்கணும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு வதங்கியிருக்குன்னு பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்து நிற்கிது. இந்த சமயத்தில் வேக வச்ச மட்டனையும் அதில் இருக்க தண்ணியையும் சேர்த்து இதோடு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கர் மூடி வச்சு இது ஒரு விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்ம ஆஃப் பாயில் தான் வேக வச்சுருக்கோம். இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருவாங்க. ஒரு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத வந்துட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. ஸ்டீம் போனதுக்கப்புறம் வந்துட்டு எடுங்க. நல்லா வந்துட்டு நம்ம மட்டன் 3/4 அளவுக்கு வந்துட்டு வெந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஆஃப் பாயில் தான் ஃபஸ்ட்டு வேக வச்சுருந்தோம். இப்போ 3/4 வெந்திருக்கு. இப்போ இதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக எக்ஸஸாக இருக்கிற தண்ணி ஃபுல்லும் ட்ரை ஆகணும். அடுப்பை வந்துட்டு ஃபுல்லாக வச்சுட்டு இந்த தண்ணி எல்லாத்தையுமே ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அடுப்பை ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் இதை அப்பப்போ வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. ஏன்னா அப்படியே மசாலா அடியில் தங்குறதுனால அடியில் வந்து கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மிளகோட காரமே உங்களுக்கு வந்து போதுமான அளவாக இருக்குங்க. இல்லை உங்களுக்கு காரம் கொஞ்சம் பத்தலை அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கூட இதோட சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் இதோட சேர்த்துருங்க. நான் இது முன்னாடியே சேர்த்துருக்கணும், நான் கொஞ்சம் மறந்துட்டேன், அதனால் இந்த சமயத்தில் சேர்க்குறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி வந்துட்டு இதோட வந்துட்டு சேர்த்துடலாம். இதை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி பாருங்க 3/4 அளவுக்கு வந்துட்டு குறைஞ்சிருச்சு. இன்னும் வந்துட்டு இருக்க தண்ணி ஃபுல்லுமே வந்துட்டு ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். அடிக்கடி இந்த மாதிரி வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. நம்ம ஃபஸ்ட்டு மட்டன் வேக வைக்கிறப்பே வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா இல்லாத அளவுக்கு வந்துட்டு பார்த்துக்கோங்க. இந்த மட்டன் மிளகு வறுவல் எப்படி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்க்கலான்னா, நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் ஃபுல்லுமே இந்த மாதிரி வந்துட்டு மேலே பிரிஞ்சு வந்து நின்றுச்சுன்னா இந்த மட்டன் மிளகு வறுவல் வந்து ரெடி ஆயிருங்க. கொஞ்சம் வந்துட்டு ட்ரையாக இல்லாத அளவுக்கு எடுங்க. ஏன்னா நம்ம வந்து இறக்கி வச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம அடுப்பில் இருந்து வந்துட்டு இறக்கிடலாம். இந்த மட்டன் மிளகு வறுவலை நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பெப்பர் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே சாதத்தோடு வச்சு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.